ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்பி பிரெட் பொட்டேட்டோ பைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். வீட்டில் பிரெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க போதும். நீங்கள் பொட்டேட்டோ மசாலா வந்து நிறையா செய்ய போகிறீங்கன்னா ஒரு 5 to 6 கூட பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை நல்லா தோல் உரிச்சிட்டு மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணும்னா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிரெட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து 4 பிரெட் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை நல்லா மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொத்தமல்லி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லெரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா டிப் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. இப்போ வந்து அந்த பிரெட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸ் மேலேயும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த ஸ்லரி தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக கோட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துருங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க 2 சைடும். பிரெட் க்ரம்ஸ் நம்ம கோட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரம் கருகிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான பிரெட் பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் பிரெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஏதாவது பிரெட் ரெசிபியில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.